2023 1 crore ஆக்கிட்டாங்க. ஸோ 1 crore மேலே இருக்கிறது சிசிபி விசாரிக்கணும், 1 crore கீழேனா லோக்கல் போலீஸில் விசாரிக்கலான்ட்டு. நான் வந்ததுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு சிவில் இஷ்யூ ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தேன். அப்புறம் அது சில நடைமுறை சிக்கல் எல்லாம் புரிஞ்சதுனால அந்த அனுமதியை இணை ஆணையாளர்கள், அதாவது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி அவங்க விசாரிக்கலான்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது 1 கோடிக்கு கம்மியாக இருந்தாலும் அது ஜாயிண்ட் கமிஷனரோட உத்தரவுப்படி தான் நடக்கணும். அதான் சார் சொல்கிறேன். இந்த இது வந்து பெட்டிஷன்லேயே 40 கோடின்னு போட்டிருந்ததுனால அது சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. அதை மீறி டிசி விசாரிச்சிருக்க கூடாது. அவர் விசாரித்தது தான் அது துறைபூர்வமான தவறு. அதுக்காக தான் அவர் மேலே விசாரணை பண்ணி அவர் அந்த தவறை பண்ணியிருக்கிறதுனால துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் எடுத்தோடனே ஒரே நாளில் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன இதுன்னு பார்த்துட்டு அதான் சொல்கிறேன். அதாவது சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைடு தான். நிறைய இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணக்கூட நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க. கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைடு தான். அந்த த வே இ டைட் தி நாட்டும்பாங்க இல்லையா, அந்த பின்னாடி கயிறு கட்டின இது மெத்தடு, அது இருக்கிற அது லூஸாக இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சூசைட் மாதிரி. நீங்கள் கேட்ட சேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் இது இருக்குது, சிமெண்ட் பேக் இருக்குது சார். 5 கோடி ரூபாய் ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு நவீன். இறக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப நடந்துருக்கு. அது காவல்துறைக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நடந்துச்சா, எப்படி தெரியாம? அதாவது சிசிபியில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறேன் இல்லையா, அந்த மாதிரி 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு இதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை. அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர், அதாவது அந்த விக்டிம் சைடே போகல, பெட்டிஷனர்கிட்டயே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நீங்கள் சொல்கிறது சரியா தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. சரியா, இது வந்து அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இது வரைக்கும் காவல்துறையில் கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. மாதாவரம் அதான் இவர் என்டார்ஸ் பண்ணியிருந்தா கூட 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடியதை யாரும் விசாரிக்கக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையில நிறைய முறை எழுதியிருக்கிறீங்க இல்லையா. அப்படி இருக்கும் மீறி அவர் ஏன் அதை விசாரணைக்கு எடுத்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒன்று விசாரணைக்கு எடுத்துருக்கூடாது, இல்லைனா ஜாயிண்ட் கமிஷன் நாலேஜ் கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணாமல் அவர் எடுத்ததுனால அப்புறம் இந்த விசாரணை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் அவங்க இருந்தால் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்றதால சிசிபியில் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ண மாட்டோம். முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரின்னு பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு, ஏன்னா எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லேண்ட் சம்மந்தப்பட்டது, யாராவது வேணுனே வந்து தவறாக கூட கொடுக்கலாங்கிறதுக்காக ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி அதில் முகாந்தரம் இருந்தால் மாத்திரம் தான் வழக்கு பதிவு பண்ணுவோம். நவீன் மெயில் அனுப்பும்போது சூசைட் நோட்டில் என்னுடைய சாவு வந்து உங்க சாம்ராஜ்யத்தை வந்து உழுக்க போகுது, இதுக்கு பின்னாடி புலியம் அப்புறம் தீரஜ் ஷான்னு 2 பேர் இருக்காங்க, அது அவங்க அந்த திருமலான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய சம்பந்தமா நான் விசாரிச்சிருக்கேமா சார்? அந்த 2 பேர் யாரு, அவங்களுக்கு என்ன ரோல் இதுல? அது இதுக்கு மேலே தான் விசாரிக்கும். கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து சிசிடி நம்ம கிரீவன்ஸில் கொடுத்து சிசிடிக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணி ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? பேரலல் என்கொயரிக்கு எதுக்கு சார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் குளத்தூரை கொடுக்குறாங்க? டிசிஐ எதுக்கு மீட் பண்ணணும்? அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஐ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கோம். அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான் இல்லை. அவர் இமெயிலில் அவ்வளோ பக்கமாக எழுதியிருக்கிறார். அதில் காவல்துறை என்னை மிரட்டுச்சுன்னு ஒன்றும் எழுதலையே அவர். இல்லை, அது இதுக்கு மேலே விசாரிச்சுட்டு பண்ணணும். அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறார், அவர் தான் காரணம்ட்டு. அது விசாரிப்போம் தாங்க. அதாவது இவங்க கொடுத்தது இவர் அந்த ட்ரெஷரி ஹெட்டுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே
கையாடல் நடந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த இது நடந்துட்டு. சார் 9ஆம் தேதி காலையில அவர் 26ஆம் தேதி பணம் அனுப்புறாரு 5 கோடி. ஆனா தற்கொலை பண்ணிக்க போற 9ஆம் தேதி காலையில அந்த நரேஷ் முகுந்து சொல்லி 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நரேஷ் முகுந்து யாரு அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோமா இது வரைக்கும்? 2 நாள் ஆயிடுச்சு இருந்து. இல்லை, அது அந்த ஆஸ்பெக்ட்ல இனிமேல் தான் விசாரிச்சிருக்கோம். அது வந்து தற்கொலைக்கு தூண்டாங்க அந்த ஆஸ்பெக்ட் விசாரிக்கும் போது அதெல்லாம் வரும். சார், இந்த சடலத்தை நம்ம மீட்கும் போது லட்சுமி தான் முதல்ல பார்த்ததா சொன்னாங்க. சரி. காவல்துறை இந்த சம்பவத்தை இருந்தாங்களா சார்? இந்த கைகள் கட்டப்பட்டது, இந்த உயரமா இருந்துச்சு, அந்த இடத்துல கீழே அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். கையில கட்டப்பட்டது எல்லாமே அவங்க பார்த்தாங்க. போய் பார்த்து சீனா ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்கேன். சார் இப்போ குறிப்பா நாற்காலி அந்த இடத்துல இல்ல. ஒரு தற்கொலை பண்ணிட்டு உயரமான ஒரு சிமெண்ட் பேக் இருக்குங்க. சிமெண்ட் பேக்கும் பக்கத்துல தான் சார் இருக்கு. அதுக்கு நேரா அந்த தூக்கு போயிருக்கு நேரா இல்ல. எப்படி அங்க இருந்தா பண்ண முடியும்? ஒரு சந்தேகம் காமன் பீப்புளுக்கு. அவங்களை கொண்டு போய் சீன்ல கூட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். சரியா? இல்ல சார், லேஜர் மார்க் பார்த்தாலே தெரிஞ்சிருந்தது தெரியும் சார், அது எங்களுக்கு தொழில அதுதான் எங்களுக்கு. அவங்க சகோதரி என்ன புகார் கொடுத்தாங்க சார்? லட்சுமி என்ன புகார் கொடுத்தாங்க? அவங்க இன்னும் சகோதரி என்ன அவங்க இது வரைக்கும் எதுவும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல காணோன்னு சொல்றாங்க, என்னுடைய சகோதரரை காணோன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் இது கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இமெயில்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இமெயில் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்ல நம்ம காவல்துறை பற்றியும் மற்றவங்க பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை இல்லை, அவங்களும் சொல்லலை, இமெயிலையும் காவல்துறை பற்றி சொல்லலை. வெளியானா அப்படி ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது. காவல் டிசி அவர்கள் விடுமுறை போனாரு, அதனால தான் சந்தேகம் இருக்குதா சொல்றாங்க. இல்லை, டிசி விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்கறது, அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தது. டிசிங்களுக்கு விடுமுறை கொடுக்கறது எல்லாமே நான் என்னுடைய இதுதான். அவர் 2 நாளைக்கு முன்னாடி பர்சனல் வேலைக்காக வாங்கினவர் அன்னைக்கு விடுமுறை போட்டு வந்துட்டாரு. பாண்டியராஜன் நான் விசாரிச்சேன், நீங்க தாங்க சொல்றீங்க, நான் இங்க சொன்னேன். அது யார் சொன்னா? நான் சொல்லலையே, நீங்களா சொல்லிக்கிட்டா நான் என்ன பண்ணுறேன்? பாண்டியராஜன் இங்க இருக்கிறாரு. பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு. அவங்க ஜேசி எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க. அதனாலதான் சார் பிரஸ் மீட் கொடுக்குறேன். அதான் சொல்லிட்டல, கிளாசிக்கல் சூசைட்ல நிறைய டைம் ஒரு கட்டிக்கிறது நடக்கும். ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சூசைட் பண்ண போறவங்களே ஒரு இதுக்கு கட்டிக்குவாங்க, பிரிகாஷனா கட்டுறது. சார் இப்போ மெயில் அனுப்புறது 4:36க்கு சாயந்தரம் அனுப்பியிருக்காங்க சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அதை பார்த்தாரு, எத்தனை மணிக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாரு சார்? தண்ணி பாட்டில் இருந்தா சார் மெயில் அனுப்புறது 4:36க்கு சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அந்த மெயில் பார்த்தாங்க, எப்போ போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க சார், எப்போ ஸ்பாட்டுக்கு போகணும்? வாட் டைம்? அரௌண்ட் 9 o'clock அவர் தங்கச்சி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் இருக்கு, தம்பி மிஸ்ஸிங் இருக்கு, இது மாதிரி ஒரு இமெயில் வந்தாச்சா சொன்னார். ஸோ நம்ம உடனே அவருக்கு டவர் லொக்கேஷன் போட்டு போலீஸ் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டார். அரௌண்ட் 11:30 அவர் நேராக அவர் ஸ்பாட்கே போகிறாரு. அவர் அக்கா அங்கேயிலிருந்து 100 கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லா ஸ்பாட்கே போகும். மேம், அவர் மெயில் அனுப்புறது அவங்க சகோதரிக்கும் திருமலா பால் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க தங்கச்சி ஒரு வேளை லேட்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் திருமலா நிறுவனத்தில் எனி டைம் மெயில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது அலர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க? அவர் ஆல்சோ நைட்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி தகவல் கொடுத்தாச்சா, இது மாதிரி இமெயில் வந்தாச்சா பாருங்க கொடுத்தாச்சா போலீஸ்க்கு. அப்படியா? யார் கொடுத்தா? அவங்க சைடு முகுந்த் மிஸ்டர் முகுந்த் அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. 2 சைடு முகுந்து தானே அந்த கேஸில் போய் அவர் மிரட்டினதா சொல்கிறாங்க. முகுந்து நரேஷ் இங்கே தான் போய் அவர் வந்து பணம் கொடுத்தாலும் நாங்கள் நடத்த முடியும் அப்படி ரிட்டர்ன் பண்ணதா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த இப்போது முகுந்து அவர் இமெயில் பார்த்து உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு. பட் இது மாதிரி இமெயில் வந்தாச்சா, இது மாதிரி இவர் சூசைட்க்கு வாய்ப்புகள் இருக்கு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு மெயில் வந்தான்னு சொல்லியிருக்காங்க. சார் அதே சூசைட் நோட்ல திருஷா வந்து என்கிட்ட 50% பணம் கேட்டாரு. அதுல வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க கம்பெனிக்குள்ளார என்ன நடந்தது, ஒருத்தர் யார் மிரட்டினாங்க, யாரு பணத்தை எடுத்தாங்கன்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நாம இன்னும் போல, புரியுதுங்களா? அது எப்போ போவோம்னா இதை வந்து இந்த சூசைடு வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைடு, தற்கொலைக்கு தூண்டினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு அதை விசாரிக்கும் போது அதுக்கெல்லாம் போவோம். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகலாம். நம்ம தற்கொலைக்கு தூண்டினான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும்பொழுது நம்ம விசாரிப்போம். உண்மையிலுமே அது தூண்டப்பட்டதுனால யாராவது தற்கொலை செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு நான் போட்டு தானே இருக்கு. நிறைய இல்லை இது வரைக்கும் வரல, பட் இது வந்துடும். சிஸ்டர்கிட்ட வாங்குவோம், சூசைட் நோட்டை வச்சு நம்ம எடுப்போம். சூசைட் நோட் இருக்குல்ல, சூசைட் நோட்ல கிளியர் அபார்ட்மெண்ட் சொல்றாரு, அதை வச்சு எடுப்போம். சார் இன்னொரு வில் என்கொயரி. சார் இன்னொரு
கொஸ்டின் பொதுமக்களிடம் சரி நிறைய கொஸ்டின் இருப்பது என்றால் 20 நாட்களாக போலீஸ் வழக்கு பதிவு செய்யாத காரணத்தினால தான் நவீன் மிரட்டப்பட்டார். நல்லா சொல்றேன், நல்லா ஒருவேளை நம்ம வழக்கு பதிவு செய்திருந்தால் நவீன் மிரட்டப்பட்டதை காவல்துறையினர் தெரிவித்து அவர் சரி. இப்போ ஒண்ணே ஒன்று சொல்றேன், திடீர்னு வராரு இவர் வந்துட்டு நீங்க எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் டீலிங்கில் 10 கோடி கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறேன்னு சொன்ன உடனே வழக்கு பதிவு பண்ணிடலாமா? அதாவது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று இது வந்து ஃபினான்ஷியல் கேசஸ் இருக்குல்ல, அதிலலாம் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்தரம் இருந்தால் தான் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா ஆர்டி கேஸ் மற்றதுனா உடனே போடுவோம். இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு இது வந்ததுன்னா